بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. بسم الله الرحمن الرحيم إن المجرمين في عذاب جهنم خالدون لا يفتر عنهم وهم فيه مبلسون وما ظلمناهم ولكن كانوا هم الظالمين ونادوا يا مالك ليقض علينا ربك قال إنكم ماكثون لقد جئناكم بالحق ولكن أكثركم للحق كارهون أم أبرموا أمرا فإنا مبرمون أم يحسبون أنا لا نسمع سرهم ونجواهم بلى ورسلنا لديهم يكتبون قل إن كان للرحمن ولد فأنا أول العابدين سبحان رب السماوات والأرض رب العرش عما يصفون فذرهم يخوضوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدون وهو الذي في السماء إله وفي الأرض إله وهو الحكيم العليم وتبارك الذي له ملك السماوات والأرض وما بينهما وعنده علم الساعة وإليه ترجعون ولا يملك الذين يدعون من دونه الشفاعة إلا من شهد بالحق وهم يعلمون ولئن سألتهم من خلقهم ليقولن الله ولئن سألتهم من خلقهم ليقولن الله فأنى يؤفكون وقيله يا رب إن هؤلاء قوم لا يؤمنون فاصفح عنهم وقل سلام فسوف يعلمون صدق الله العظيم. அல்லாஹ் நல்லடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவின் பெயரால் அஸ்-ஸுக்ரூஃப் அத்தியாயத்தின் இறுதி பகுதியை பார்த்து வருகின்றோம். அதில் கடந்த வாரம் இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அதாபி ஜஹன்னதும் ஃபீ ஜஹன்னம ஹாலிதூன் لا يفتر عنهم وهم فيه مبلسون وما ظلمناهم ولكن كانوا هم الظالمين என்று தொடங்குகின்ற அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். முதலில் அல்லாஹ் இந்த வசனத்திற்கு முன்புள்ள வசனங்களில் மோமின்களின் உயர்வையும் அவர்களின் மறுமை வெற்றி நிறைந்த வாழ்க்கையையும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சொர்க்கத்தை பற்றியெல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து நிச்சயமாக பாவிகளான இறைமறுப்பாளர்கள் நரக தண்டனையில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு எத்தகைய தண்டனையில் தளர்வும் வழங்கப்படாது என்றும் அல்லாஹ் அறிவித்துவிட்டு அவர்களுக்கு நாம் அநீதம் இழைக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அவர்களே அநீதியாளர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டான். மேலும் நாளை மறுமையில் நரகவாசிகள்
நரகத்தின் காவலரான மாலிக்கை பார்த்து கேட்பார்கள், உங்களுடைய ரப்பு எங்கள் விஷயத்தில் ஏதேனும் ஒரு முடிவை தரட்டும் என்று சொல்ல, அவர்களோ நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்பு பதில் சொல்வார்கள், இல்லை, நீங்கள் இங்கு தான் தங்கப் போகின்றீர்கள். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அப்பொழுது சொல்லப்படும், உங்களுக்கு சத்தியத்தை நாம் கொண்டு வந்தோம், ஆனால் உங்களில் பெரும்பாலானவர்கள் சத்தியத்தை வெறுப்போராகவே இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இதுவரைக்கும் உண்டான இந்த வசனம் வரைக்கும் உண்டான விளக்கங்களை நாம் கடந்த வாரம் பார்த்துள்ளோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேலும் கூறுகின்றான், அம் அப்ரமு அம்ரன் ஃபஇன்னா முப்ரிமூன். யா ரசூலல்லாஹ், இந்த முஷ்ரிக்குகள் ஏதேனும் அவர்கள் சூழ்ச்சி செய்யலாம் என்று முடிவு செய்து விட்டார்களா? நிச்சயமாக நாமும் முடிவு செய்து விட்டோம். அம் யஹ்ஸபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும். அவர்கள் மனதிற்குள் வைத்திருப்பதையும் வெளியே ரகசியமாக பேசிக்கொள்வதையும் நாம் கேட்க மாட்டோம் என்று கருதுகின்றார்களா? பலா, அப்படி இல்லை, கண்டிப்பாக நாம் கேட்போம். வருசுலுனா லதைஹிம் யக்துபூன். நிச்சயமாக கண்டிப்பாக நம்முடைய ரசூல்மார்கள் அவர்களுடைய விஷயங்கள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் யார சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள், இன்கான லிர் ரஹ்மானி வலதுன், இறைவனுக்கு குழந்தை இருக்குமே ஆனால் ஃபானா அவ்வலுல் ஆபிதீன், நானே வணக்கசாலிகளில் முதல் நபராக இருப்பேன். சுபஹான ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பில் அர்ஷி அம்மா யசிஃபூன். அரிஷின் இறைவன், வானங்களின் பூமியின் இறைவன், இவர்கள் கூறுகின்ற அத்தனை தீமைகளை விட்டும் தீய சிஃபத்துகளை விட்டும், அல்லாஹ்விற்கு குழந்தை உண்டு என்றெல்லாம் சொல்கின்றார்களே, இவைகள் அனைத்தை விட்டும் அரிஷின் அதிபதி, வானம் பூமிகளின் அதிபதியான அல்லாஹ் தூயவன். யா ரசூலல்லாஹ், இவர்களை இப்படியே விட்டுவிடுங்கள். ஃபதருஹும், இவர்களை விட்டுவிடுங்கள். யஹூது வ யல்அபு, அவர்கள் இருக்கக்கூடிய வழிகேட்டில் அவர்கள் அப்படியே மூழ்கி போகட்டும். உலக ஆசாபாசங்களில் வீண் விளையாட்டுகளில் அவர்கள் ஈடுபட்டும். எவ்வளவு நாட்களுக்கு நடைபெற்றுவிடப் போகிறது? ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதூன், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கின்ற வரை தவறுகளில் வழிகேட்டில் அவர்கள் மூழ்கட்டும், உலக ஆசாபாசங்களில் அவர்கள் விளையாடட்டும். வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன், அவன்தான் விண்ணிற்கும் இறைவன், வஃபில் அர்தி இலாஹ், மண்ணிலும் இறைவன் வழங்கப்படுபவன். வஹுவல் ஹக்கீமுல் அலீம், அவன் ஞானம் நிறைந்தவன், அனைத்தையும் அறிந்தவன். வதபாரக்கல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானம் பூமியின் அவைகளுக்கு மத்தியில் உண்டான அனைத்தின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமோ அந்த ரப்பு தூயவன், அனைத்து குறைகளை விட்டும் நீங்கியவன், உயர்ந்தவன். வஇந்தஹு இல்மு ஸாஅ, மேலும் மறுமை நாளை பற்றிய ஞானம் அவனிடத்திலே இருக்கிறது. வஇலைஹி துர்ஜாவுன், அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். வலா யம்லிகுன் லதீன யதுஊன மின் தூனிஹி அஷ்ஷஃபாஅ, இவர்கள் எவைகளையெல்லாம் தெய்வமாக வணங்குகின்றார்களோ அவர்களில் யாரும் பரிந்துரைக்க தகுதியானவர்கள் இல்லை, பரிந்துரைக்க மாட்டார்கள். இல்லாமன் ஷஹித பில் ஹக், சத்தியத்தை கொண்டு சாட்சி சொன்னவர்களை தவிர. வஹும் யஅலமூன், அவர்கள் சத்தியத்தை தெளிவாக விளந்திருக்கின்ற நிலையில் யார் சத்தியத்தை கொண்டு சாட்சி பகர்ந்தார்களோ அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் ஷஃபாத்திற்கு எத்த தகுதியையும் பெறமாட்டார்கள். வலையின் சால்தஹும் மன் ஹலகஹும் லயகூலுன் அல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த முஷ்ரிக்கிடத்தில் கேட்டால், அவர்களை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என சொல்வார்கள். ஃபஅன்னா யூஃபகூன், அப்படி இருந்தும் எப்படி இவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். வகீலிஹி, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லை அல்லாஹ் கேட்காமலா விட்டான்? யார் கேட்கவில்லை என்று இவர்கள் கருதி கொள்கின்றார்களா? யா ரப்பி இன்னஹா உலாஇ கௌமுன் லா யுமினூன், இறைவா, நிச்சயமாக இந்த சமூகம் ஈமானை ஏற்றுக்கொள்ளாத சமூகமாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னதை அல்லாஹ் கேட்கவில்லையா? கேட்டுக்கொண்டு தான் இருந்தான். ஃபஸ்ஃபஹ் அன்ஹும் வகுல் சலாம். யா ரசூலல்லாஹ், அவர்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுங்கள், சலாம் என கூறுங்கள். ஃபஸௌஃப யஅலமூன், அதிவிரைவில் அவர்கள் தங்களின் நிலையை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களே, இந்த அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம்.
இறைபரம்பரப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்குறான், அப்ரமு அம்ரன் இன்னா முப்ரிமூன், இவர்கள் ஏதேனும் சூழ்ச்சி முடிவு செய்து விட்டார்களா? நாமும் முடிவு செய்து விட்டோம் தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், ஏதேனும் தீய சூழ்ச்சி செய்ய இவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்களா? நாமும் அவ்வாறே செய்வோம். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு அந்த மக்களிடத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இறைவன் பக்கம் அழைக்கும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைமறுப்பாளர்களோ அவர்கள் வேறொரு சூழ்ச்சியில் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணியை செய்கின்றார்களோ அந்த பணியை சிதறடிப்பது அவர்களின் நோக்கம். அந்த பணியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியை கிடைக்க விடாமல் செய்ய வேண்டும். ஒரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார். மற்றவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு கொண்டு விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். யாரிடத்திலேனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவலை போய் சொன்னார்கள் என்று தெரிந்தால் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அங்கு போய் இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். இது போன்ற காரியங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து வந்தவர்கள். அது ஒரு கட்டத்தில் எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கொள்கையை மட்டுமல்ல, அந்த நபியையே வெறுத்தார்கள். அவர்களை எப்படியேனும் கொலை செய்துவிட வேண்டும் என்ற அளவிற்கு சென்றார்கள். அல்லாஹ் இவைகள் அனைத்தையும் சேர்த்து சொல்கிறான், அப்ரமு அம்ரன், அவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டார்களா? அப்போ அவங்க சூழ்ச்சி செய்கின்றார்களா? பெருமானாரின் இந்த உபதேசத்தை, பெருமானாரின் இந்த பணியை, ஏகத்துவ பிரச்சார பணிக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்களா? நபியை எப்படியேனும் தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்களா? ஒருவேளை அப்படி அவர்கள் செய்தால் அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னா முப்ரிமூன், நிச்சயமாக நாமும் சில முடிவுகளை எடுக்கத்தான் போகின்றோம். அல்லாஹ் மிக கடுமையான எச்சரிக்கைக்குரிய வார்த்தையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். வேறு சில வசனங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓ மக்கரு மக்கரன் ஓ மக்கர்னா மக்கரன் வஹும் லா யஷ்ஊரூன், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாம் அவர்களுக்கு தெரியாத நிலையில், அவர்கள் அறியாத விதத்தில் நாமும் சூழ்ச்சி செய்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். இன்னொரு வசனம், ஓ மக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான், சூழ்ச்சியாளர்கள் அல்லாஹ் சிறந்தவன் என்றெல்லாம் வசனங்கள் வரும். அதற்கு பொருள், இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள், அந்த பிரச்சாரத்தை இல்லாமலாக்குவதற்கு திட்டமிடுகின்றார்கள், அந்த நபியவே காலி செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், நாமும் ஒரு முடிவுக்கு வருகின்றோம், நாமும் முடிவெடுப்போம். என்ன முடிவெடுப்போம்? இவர்கள் எந்த நபியின் பிரச்சாரத்தை சிதறடிக்க வேண்டும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்களோ அந்த பிரச்சாரத்தை அதன் உச்சிக்கு கொண்டு செல்வோம், நாம் அதை கொண்டு செல்வோம். எந்த நபியை இவர்கள் தீர்த்து கட்ட நினைக்கின்றார்களோ அந்த நபிக்கு மிக உயர்வான, மேலான, மிக மிக கண்ணியமான வாழ்க்கையை நாம் தருவோம் என்பது இதனுடைய மறைமுக பொருள். இதுதான் நடந்தது. இஸ்லாத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உண்டான கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், யாரெல்லாம் பிறரை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்தார்களோ அவர்களில் பலர் ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அது விரித்து சொல்ல வேண்டுமானால், ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், அவங்களாம் ரொம்ப கடுமையான எதிர்ப்பு. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான எதிர்ப்பு. எவ்வளவு காலத்துக்கு, கிட்டத்தட்ட அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுடைய பிரச்சாரத்தை பெருமானார் ஆரம்பித்து 21 ஆண்டுகளுக்கு பின்பு ஈமானை ஏற்றுக்கிட்டான். 21 வருஷம் ஆச்சு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு அந்த வரலாறுகளை தனித்தனியாக பார்க்கும்போது தெரியாது. மக்காவில் வாழ முடியாத ஒரு சூழலில் கேள்விப்பட்டிருப்போம், அபிசீனியாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கண்டு. போனவங்களையும் மக்காவாசிகள் இருக்க விட்டாங்களா? அங்கேயும் போய் அந்த மன்னரை பார்த்து சொன்னாங்க, இவங்கெல்லாம் மோசமான ஆட்கள் வந்திருக்கிறாங்க, எங்கள் ஊருக்கு கெட்டுருச்சு, உங்கள் ஊரை கெடுத்துருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க, வச்சாங்க. மன்னர் நல்லவராக இருந்ததால் அப்படியா ஒரு தரப்பு பேச்சை கேட்டு முடிவெடுக்க முடியாது. தங்களுடைய பொறுப்பாளருக்கு, பணியாளருக்கு சொன்னார்கள், இவர்கள் கூறுகின்ற நபர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், அவர்களை அழைத்து வாருங்கன்னு சொல்கிறார். அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட பொழுது அவங்க அந்த மக்கள் மன்னருக்கு சாஷ்டாங்கம் செய்யலை,
கீழே படுத்து எல்லாரும் இது மரியாதை செய்வாங்க, செய்யலை. பார்த்தீங்களா எல்லாரும் உங்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுப்பாங்க, இவங்கள பார்த்தீங்களான்னு சொல்லி. அப்போ மன்னர் கேட்கிற, ஏன் இப்படி நீங்கள் செய்யலை? இல்லை, எங்களுக்கு அது அனுமதி இல்லை. எங்களுக்கு நபி முகமது ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனுக்கு மட்டும்தான் சஜ்தா செய்ய முடியும், வேறு யாருக்கும் சஜ்தா செய்ய முடியாது. அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதால். இதுக்கு இப்படியெல்லாம் ஒரு நீண்டது. கடைசியில் மன்னர் இதை ஒரு பெரிய மேட்டராக எடுக்கலை, அனுப்பிவிடுறாரு. அதுக்கு அடுத்து இவங்களால ஜீரணிக்க முடியலை. திரும்ப மன்னரை சந்தித்து சொன்னாங்க, இவங்களை பற்றி தெரியலை, நீங்கள் நல்லவங்க நினைக்கிறீங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட இவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க, தப்பாக இது பண்ணுவோம், இப்படிலாம் போடும். அப்போ தானே கோபம் வரும். அவர் கிறிஸ்தவ மன்னர். உடனே அவர் என்ன சொன்னார், சரி அப்போ இன்னொரு நாள் மறுநாள் கூட்டிகிட்டு வாங்க. அழைத்து வரப்பட்டார். அப்போ அவங்கள்ட்ட மன்னர் தெரியாத மாதிரி கேட்குறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஜீசஸ் அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அல்லாஹ் அக்பர். ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சூரா மரியம் அத்தியாயத்தில் வருகின்ற ஓதுகுர் ஃபில் கிதாபி மரியம் என்று தொடங்குகின்ற அந்த அத்தியாயத்தை அற்புதமாக ஓதி காண்பித்தார்கள். அங்கே அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியெல்லாம் அப்படியே அழகாக குழந்தைகளுக்கு சொல்வதை போன்று அல்லாஹ் சொல்லி வருகிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதுதான் எங்களின் நிலைப்பாடு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கணவன் இல்லாமல் குழந்தை பிறந்திருக்கலாம், ஆனால் அவர்களை ஒரு கட்டத்தில் யூதர்களை போன்று தவறானவர்கள் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். மல் மஸீஹு இப்னு மரியம் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் வ உம்முஹு சித்தீகா. அவங்களுடைய தாயார் பரிசுத்தமானவர்கள். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய தாயார் பரிசுத்தமானவர். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர, மல் மஸீஹு இப்னு மரியம் இல்லா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல். அது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் அல்லாஹ் அல்ல, அல்லாஹ்வின் பிள்ளையும் அல்ல, அது எங்களுடைய கருத்தும் அல்ல அப்படின்னு சொன்னோம். அதுக்கடுத்து அந்த வசனம் ரொம்ப தூரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பை பற்றி நிறைய விளக்கமாக அந்த வசனம் சொல்லும். இவையெல்லாம் ஓதி காமிச்ச பின்னாட அந்த மன்னர் சொன்னார், இதை தவிர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை பற்றி வேறு எதுவுமே சொல்லலைன்னு சொன்னார். இன்னைக்கும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி மிக தெளிவாக பேசுகின்ற அத்தியாயங்கள் என்று சொன்னால் அது குர்ஆனுடைய அத்தியாயங்கள் தான், அப்பொழுக்கற்ற அத்தியாயம். சொன்னார், இதை தவிர்த்து அவர்கள் தங்களை பற்றி கொஞ்சம் ஒரு புள்ளியளவும் கூடுதலாக சொல்லவே இல்லை. கடைசியில் அல்லாஹ் எவ்வளோ பெரிய நசீபை தந்தான், நீங்கள் போங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அவரும் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு திருமணம் முடித்து வைத்தது, அவங்களுக்கு பெரிய அளவில் அன்பளிப்புகள் கொடுத்து அனுப்பி வச்சதுலாம் இது. இவருடைய வஃபாத் செய்தி கேட்டு தான் ஸல்லல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு சந்திப்பதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். இடையில வஃபாத் ஆயிடுறாங்க, போய் சந்திக்க முடியலை. ஸல்லல்லாஹு இந்த வஃபாத் செய்தியை கேட்டு கவலைப்பட்டார்கள். ஜனாசத்துல் கயாபு ஜனாசத்துல் என்று சொல்லப்படுகின்ற தொழுகை நடத்தினார்கள் என்றெல்லாம் வரலாறு வரும். இங்கே நான் சொல்ல வந்தது, இப்படி மக்காவுக்குலேருந்து அபிசினியாவுக்கு வந்த பாதுகாப்புக்காக அபயம் தேடி வந்த மக்களை அங்கு அரசரிடத்தில் சொல்லி வச்சு, இவங்களை விடாதீங்க, இவங்க தப்பானவங்க, இவங்க இப்படித்தான் செய்வாங்க, நல்லவன் நம்பிடாதீங்களாம் திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு எப்படியாவது இடையூறு ஏற்படுத்தி அவங்கள அழைச்சிட்டு போயிடணும், கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களே. அதில் முக்கியமானவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஈமானை நசீபாக்கலாம். ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, பெருமானாரிடம் நேரடியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத பேருன்னு சொன்னா உங்க பேர் தான். அப்படி ஒரு துர்பாக்கியம் நிறைந்த காலம் அப்படி இருந்துச்சு. யா ரசூலல்லாஹ், என்னை மன்னிக்கணும், இன்னைக்கு உலகத்திலேயே உங்களுடைய பேர் தான் எனக்கு ஓப்பான பெயர், உங்களுடைய பேர் தான் ஓப்பான பெயர். அன்று நீங்கள் தான் எனக்கு மிக பிடிக்காத நபர், உங்களை பார்க்க பிடிக்காது, உங்களுடைய பேரை கேட்டால் கூட பிடிக்காது. இன்னைக்கு உங்கள் பேர் தான் எனக்கு சந்தோஷத்தை தருகின்ற பெயர், உங்களுடைய திரு முபாரக்கான முகத்தில் விழிப்பது தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதை விட கூடுதல் மகிழ்ச்சி நாங்கள் வேறு எதுவும் பெற முடிவதும் இல்லை. எங்களுடைய கவலைகள் எல்லாம் போவது உங்கள் திருமுகத்தை பார்ப்பதன் மூலமாகத்தான் என்று சொன்னவர்கள் யார்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர். மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக எதிராக இருந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவங்களுக்கு ஈமான நசீபாக்கி. அதான் அல்லாஹ் கேட்குறான், அபரமு அம்ரன், அவர்களை ஏதேனும் ஒன்றை முடிவு செய்கின்றார்களா? ஃபஇன்னா முப்ரிமூன், நாமும் முடிவு செய்வோம். எந்த தீனை இவர்கள் அழித்துவிட நினைக்கின்றார்களோ, எந்த மார்க்கத்தை இல்லாமலாக்கிவிட என்று நினைக்கின்றார்களோ, இவர்கள் வெறுக்கின்ற நிலையில் அந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்தே தீருவேன். அது என்னுடைய நிலைப்பாடு.
அல்லாஹ் என்ன சொல்லுவான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூர அல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ்வுடைய நூரை ஃபூ என ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இவர்கள் வெறுக்கின்ற நிலையிலேயே அந்த அல்லாஹ் தன் பிரகாசத்தை, ஈமான் எனும் தன் பிரகாசத்தை ரப்பு அதை முழுமைத்துவப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்றுதான் நடந்தது. மக்கள் ஒரு காலம் வந்தது, கூட்டம் கூட்டமாக தீன் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று தொடங்குகின்ற அந்த வசனம், அந்த வசனத்தின் வழியாக வரும் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, இந்த தீனில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். வந்தார்கள். ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஈமானுக்கு வருவது, மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையெல்லாம் பார்த்துவிட்டு, நாங்கள் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பகரமாக அல்லாஹ் இந்த துனியாவிலே எங்களுக்கு பகரத்தை கொடுத்து விட்டானோ, நாளை மறுமையில் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று அச்சப்படுகின்ற அளவிற்கு தலைகீழான மாற்றத்தை அல்லாஹ் தந்தான். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ரப்பு கொடுத்தான். பெருமானாரின் காலத்திலேயே கிடைத்தது. அதற்கு பின்பு இன்னும் வளர்ச்சி அடைந்தது என்பது வேறு. அதுவைகள் அனைத்தையும் இவங்க நபியை தீர்த்து கட்ட நினைக்கிறாங்க, எப்படியாவது கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவர்கள் வெறுக்கின்ற நிலையில் அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து பெருமானாரை பாதுகாத்து மதினாவிற்கு கொண்டு சென்றான் என்பது மட்டுமல்ல, ஏதோ 10ஓடு 11 அல்ல, மதினாவின் ஆட்சியாளர்களாக மதிக்கப்பட்டார்கள். மதினாவுக்கு போனது பின்னர் மதினாவின் ஆட்சியாளர்கள், ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தந்தவர்கள். சராசரி மக்கள் எல்லோரும் பெருமானாரை உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற அளவிற்கு ஆட்சியை தந்தவர்கள். அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் இதமான சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர்கள். இந்த உலகத்திலேயே அமைதிக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து ஒரு பக்கம் யூதர்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், சிலை வணங்கிகள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் இருந்தார்கள். எல்லாரையும் அரவணைத்து ஒன்றிணைத்து அமைதியான ஒரு சூழலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதற்கண்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினாங்க. வரலாறு சொல்கிறது, இந்த உலகத்தில் எழுதப்பட்ட முதல் சாசனம் அதுதான். நம்ம எப்படி இருக்கணும், உங்களுக்கு நமக்கு மத்திய தொடர்பு எப்படி இருக்கணும், அவங்கவுங்க மார்க்க அவர்களுக்கு அது வேறு விஷயம். அதை நீங்கள் உங்களை யாரையும் நம்ம நிர்பந்தப்படுத்த மாட்டோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்களும், எங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நீங்களும் வர வேண்டும். எதிரிகள் 3வது ஒரு நபர் நம்மை தாக்குவதற்கு நாம் வழிவகுத்து விடக்கூடாது. உங்களுக்கு நாம் உதவியாளர்களாக இருப்போம், உங்களுக்கு நீதமாகவும் நடக்க வேண்டும், நீதமாகவும் நடப்போம். உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம், உங்களுக்கு நீதமாகவும் நடப்போம். பல்வேறு கட்டங்களில் அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டது உண்டு. என்னடா இது, இவங்க எப்படி இவ்வளவு நீதமாக இருக்கிறாங்க, இவ்வளவு நீதமாக இருக்க முடியுமா, இவ்வளவு நீதமாக இருப்பதற்கு சான்ஸ் இருக்கு, ஆச்சரியப்பட்டாங்க. ஹஸரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவரின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை இந்த மார்க்கத்துக்கு தந்து கொண்டிருக்கிறான். பெரும் பிரம்மாண்டமான யுத்தங்களில் எல்லாம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிருக்கல் மன்னர் ரோமாபுரியுடைய ஒரு பகுதி, முக்கியமான ரெண்டு இடத்துல அவங்களுடைய தலைமையகம் இருக்கும். அதில் ஒரு பகுதியை ஹஸரத் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் உண்டான படை பிடித்து விட்டார். பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு பின்னால் இங்கே நிறைய மக்கள் சிறைபிடி கைதிகளாகிறார்கள். அப்போ கேள்விப்படுறாங்க, அந்த ஹிருக்கல் மன்னருடைய மகனார், அவர் தான் இந்த பகுதியுடைய கவர்னர், அவரும் பிடிக்கப்பட்டுட்டார், கைதியாக இருக்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிற தகவல் கேள்விப்பட்டாங்க. உடனே வருத்தப்பட்டாங்க. ஹாலித் பின் வலீத், அப்படியா உரிய இஸ்லாத்துடைய மரபு என்னவென்று சொன்னால் உரியவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது மரபு. பெரியவங்களுக்கான மரியாதை, படித்தவர்களுக்கு அவர்களுக்கான மரியாதை, ஆட்சியாளர்கள், பட்டதாரிகள், அதிகார வர்க்கம் அவர்களுக்கான மரியாதை, அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. உரியவர்களுக்கு உரிய மரியாதை வழங்க வேண்டும். ஹஸரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டுட்டு, அரசருடைய மகனார், கவர்னர், பெரிய பொறுப்பில் இருந்தவர், எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க, இன்னைக்கு கைது செய்யப்பட்டு 10ஓடு 11ஆக கடுமையான சிரமமான வாழ்க்கை அனுபவிப்பது என்றது அவங்களுக்கு கஷ்டமாச்சு. அதனால பாவம்னு சொல்லி இறக்கப்பட்டது. சராசரி இறக்கம் அல்ல, ஒரு பெரிய சிறைச்சாலையை கொடுங்க, அதில் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவரை அவங்களுடைய அப்பாட்ட அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. மன்னருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. மன்னருக்கு அனுப்பி வைத்தார்கள். வரலாறு சொல்கிறது, 400 சோல்ஜர்களை துணைக்கு அனுப்பி, 400 இராணுவ வீரர்களை அனுப்பி, நீங்க போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க போறாங்க. போய் கொடுக்க போனா ஹிருக்கல் மன்னர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு விட்டார். என்ன இது என்ன ஆச்சரியம் சொல்லிட்டு சொன்னார், இந்த பண்புகள் இந்த மக்களிடத்தில் தொடருமானால், அவங்க 2ல் ஒரு பகுதியை தான் இப்ப கைப்பற்றி இருக்கிறாங்க, நான் இருக்கக்கூடிய இந்த அலெக்சாண்டரியா பகுதியையும் விரைவில் அவருடைய கரத்திற்கு போகும் சொன்னார். அதே போன்று அப்படித்தான் நடந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த பகுதியையும் முஸ்லிமுடைய கரத்தில் கொடுத்தான்.
சிலர் கருத்துக்கு கொடுத்தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நேர்மை, நியாயம். அவங்க யாராக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பு மக்கள் அவங்களிடத்துலையும் சரியாக நடக்கிற ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருக்காங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பகுதியுடைய கவர்னராக இருக்கிறான். அப்போ அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிலை, அந்த மக்கள் சிலையை வச்சு வணங்குறவங்க தானே, சிலையை தான் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய சிலையுடைய மூக்கு உடைக்கப்படுது. யாரோ ஒருத்தன் மூக்கை வெட்டிடுறான். இப்போ நிறைய ஊர்களில் சிலைகளை வச்சு பிரச்சனை வருமா இல்லையா? சிலைக்கு சாணியை வச்சு அடிச்சிருவாங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணிடுவாங்க, சிலையை உடைப்பாங்க. மக்கள் மீது, அவர்கள் சார்ந்த மக்கள் மீது உண்டான கோபத்தை அதன் மீது காண்பிப்பார்கள். அதன் மூலமாக கலவரம் வரும், சண்டை வரும், தூள் பறக்கும். இதெல்லாம் நடக்கிறது. இதே மாதிரியான ஒரு சூழ்ச்சி ஏதோ ஒன்று, சிலை உடைக்கப்பட்டுருச்சு, சிலையுடைய மூக்கு உடைக்கப்பட்டுருச்சு. இஸ்லாமிய ஆட்சி, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை சமுதாயம், அவங்களுடைய பொறுப்பாளர்கள் அவங்க அரசாங்கத்திட்ட வந்து முறையிடுறாங்க. எங்களுக்கு இந்த நாட்டில் வாழ்றதுக்கு என்ன இது இருக்கு, எங்களுடைய ஜீசஸுடைய சிலை உடைக்கப்பட்டுருச்சு, மூக்கு அறுக்கப்பட்டுருச்சு, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உரிய தண்டனை கொடுக்கணும். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலை, கஷ்டமாக இருக்குது, ஐடென்டிஃபை பண்ண முடியலை, போலீஸு அதில் நெருங்கிறதுல சிரமம் இருக்குது. பொது அறிவிப்பு செய்யப்படுகிறது, யார் இந்த தவறை செய்தவர்கள் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒப்புக்கொள்ளலை, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவ சமுதாயம் டைட் பண்ணுறாங்க, என்ன இது, யார் குற்றவாளியை கண்டுபிடிச்ச தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அரசாங்கம் செஞ்சு தான் ஆகணும், அவங்கவுங்களுக்கு கொண்டாட மரியாதையை கொடுத்து ஆகணும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்ட நேரத்தை சொன்னார்கள், நாளை சொன்னார்கள். இந்த நாளில் இந்த இடம் பிரமாண்டமிக்க பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி மைதானம், இங்கே வந்துடுங்க, அங்கு தீர்ப்பு கிடைக்கும், நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கு நீதி கிடைக்கும். எல்லாரும் கூடியிருக்காங்க, பெரும் கூட்டம் திரளாக கூடியிருக்கிறது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிரம்மாண்டமிக்க அந்த கூட்டத்திற்கு முன்னால் ஸ்டேஜில் இருந்து அறிவிப்பு செய்கிறாங்க, இப்படி தவறி செய்தவர் யார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கேயும் யாரும் ஒப்புக்கொள்ளலை. தவிர ஒப்புக்கொள்றதுக்கு ஆள் யாரும் வர்ற மாதிரி இல்லை, அமைதியாக இருக்கு, எங்கே பார்த்தாலும் அமைதி, யாரும் நாண்டு வர்றதுக்கு ஆளே இல்லை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு மீண்டும் ஆரம்பித்தார்கள். குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதற்கு அரசு பொறுப்பேற்கிறது. அதற்கு அரசு பொறுப்பேற்குன்னா என்ன செய்யணும், என்னமா செய்யணும் இல்லை, இந்த மக்கள் அவங்களுக்கு நீதி செலுத்த வேண்டியது அரசாங்கத்தின் தார்மீக கடமை. குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க முடியவில்லை. எனவே நான் சொல்கிறேன், இந்த அம்ர் இப்னு ஆஸுடைய மூக்கை இந்த மக்கள் அறுத்து கொள்ளட்டும்னு சொன்னாங்க. வேற என்ன பண்ண முடியும்? குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலை, சிறுபான்மை சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, மனசு உடஞ்சு போய் அவங்க இருக்கிறாங்க, வருத்தப்படுறோம், எங்களுக்கு அவமரியாதை நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அதற்கு என்ன செய்யறது? குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க, குற்றவாளியை அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், வேற யாருமே முன் வரல, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீங்கள் வாருங்கள், உங்கள் சிலையின் மூக்கை அறுத்து விட்டார்கள் தானே, எனக்கு அதன் பகரமாக என் மூக்கை அறுத்து விடுங்கன்னு சொல்றாங்க. கூட்டமே ஒரு மாதிரியா அப்படியே நிசப்தமா இருக்கு. அதுல ஒரு நபர் எந்திரிச்சு வர்றார், நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளி. வர்றவர் யார் தெரியுமா? கிறிஸ்தவர். வர்றவர் யாரு? கிறிஸ்தவர். நம்மளால செய்யலை, வர்றவர் கிறிஸ்தவர். அவர் வந்துட்டு சொன்னாரு, என்னை மன்னிச்சிடணும், நான் தான் இதை செஞ்சேன், நான் எந்த நோக்கத்துக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு கேட்டா, இங்கு சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய எங்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பும் கண்ணியமும் கௌரவமும் வழங்கப்படுகிறதா என்று பரிசோதிப்பதற்காகவே செய்தேன். இங்கே எங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் உண்டு, கௌரவமும் உண்டு, கண்ணியமும் உண்டு, அதில் எங்களுக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் நாங்கள் இங்கேயே இருப்போம். நான் செய்தது இதை தெரிவதற்காகத்தானே தவிர வேறு நோக்கம் அல்ல என்று அந்த தவறை அவர் செய்தவர், அந்த சமூகத்தை சார்ந்தவர் ஒப்புக்கொண்டார் என்று வரலாறு சொல்லும். இதுதான் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம். இஸ்லாமிய ஆட்சி இதுதான். நம்ம அதிகாரத்துக்கு வந்தவொடனே இன்னைக்கு இவங்க பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ண மாட்டோங்கிறது அல்ல, பண்ணவும் முடியாது, அதற்கு அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. நம்மிடத்தில் யார் திம்மியா பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டோமோ அவர்களை காட்டி கொடுக்க கூட முடியாது. இன்னைக்கு கொலை செய்யறான்னு சொல்லுவாங்க, நம்முடைய மார்க்கம் தற்கொலையை கூட ஹராம் என்று சொல்கின்ற மார்க்கம். அவன் உயிரை அவன் எடுத்துக்கிறதுக்கு கூட கூடாது என்று சொல்கின்ற மார்க்கம். இந்த உலகத்திலேயே தற்கொலையை ஹராம் அப்படின்னு ஒரு மார்க்க சட்டம் என்று சொன்னால் இஸ்லாம் மட்டுமே சொன்னார். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது இருக்காங்க. சில கொள்கைகள் உண்டு,
அங்கே அவங்க அப்படியே உண்ணாமல் பருகாமல் அப்படியே இருந்து சாகிறதுங்கிறது ஒரு வணக்கம். சில பேர் இடத்துல இஸ்லாமை பொறுத்தவரை தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதை பெரும் குற்றத்தின் பட்டியலில் கொண்டு வந்தது. அவ உயிர், ஏன் உயிர் நான் பண்ணிக்கிறேன், அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. என் உயிரை நான் எடுப்பதற்கு வேலையே இல்லை என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அடுத்தவருடைய உயிரை எப்படி தொட முடியும்? இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட், இஸ்லாமிய அடிப்படை சட்டம். இஸ்லாமுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால அப்படிப்பட்ட தீனை நமக்கு தந்திருக்கிறான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்தோம். இங்கிருந்து இந்த ஊர்ல வாழ முடியாமல் துரத்தப்படுகின்ற நிலைதான் ஏறக்குறைய உயிருக்கு ஆபத்தான நிலை. உயிரை பாதுகாப்பதே பெரிய விஷயம். அல்லாஹ்வின் பேரொருளால் அல்லாஹ் பாதுகாத்து மதீனாவிற்கு அனுப்பி ஏதோ ஒரு மூலையில் தஞ்சம் புக செய்தான் என்பது அல்ல. சென்றதற்கு பின்பு மதீனாவின் ஆட்சியாளர்களாக அவர்களான் இருந்தார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து சென்றார்கள். காலங்கள் உருண்டோடியது. மீண்டும் எந்த மண்ணிலிருந்து, பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு சென்றார்களோ அகதிகளாக மண்ணை விட்டு, அதே மண்ணிற்கு அல்லாஹ் மண்ணை தந்தான் என்பது அல்ல, ஆட்சியாளர்களாக அந்த மண்ணுக்கு வரவழைத்தான். ஹிஜ்ரி 8 நடந்தது அது. இவைகள் அனைத்தையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், அம் அப்ரமு அம்ரன், அவர்கள் ஏதேனும் ஒன்றை முடிவு செய்கின்றார்களா, ஃபஇன்னா முப்ரிமூன், நாமும் முடிவு செய்வோம், நாமும் முடிவு செய்து விட்டோம். என்ன நடக்கும்? இந்த தீனை அழித்துவிட நினைக்கின்றீர்கள், இந்த தீன் வளர்ந்தே தீரும். இந்த நபியை இல்லாமலாக்க நினைக்கின்றீர்கள், இந்த நபிக்கு உலகளாவிய அந்தஸ்து கிடைக்கும், உலகளாவிய அந்தஸ்து கிடைக்கும். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகம் யாருடைய பெயர் அதிகமாக இருக்கிறது? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கூறப்படாத வினாடிகளே இல்லை, வினாடிகளே இல்லை. 24 மணி நேரமும் பெருமானாரின் பெயர் கூறப்படுகிறது. வரஃபஅனா லக திக்ரக், யா ரசூலல்லாஹ், உங்களை நாம் மிக உயர்த்தி விட்டோம் அல்லாஹ் சொல்லுகிறான். அஷ்ஹது தொழுகையில பாங்கல இகாமத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம். தொழுகிறோம், தொழுகையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, தொழுகையில சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கா அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, தொழுகையில சொல்றோம். மக்கா மதீனா ஷரீஃபுக்கு போகணும்னு சொன்னா ஃபர்து தொழுகை முடிஞ்சோன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு சலாம் சொல்லிக்கிட்டே போறாங்க, சலவாத் ஓதிக்கிட்டே போறாங்க, தரூத் ஷரீஃப் ஓதிக்கிட்டே போறாங்க. என்ன அப்படியான வெறும் பாங்குன்னு பார்த்தா 24 மணி நேரம் பாங்கு. இப்ப நமக்கு மணி 7:30 மணி. ஒரு ஊர்ல பார்த்தா மகரிப் வரும், இன்னும் ஒரு ஊர்ல இஷாவா இருக்கு, இன்னொரு ஊர்ல லுஹரா இருக்கும். மாத்தி மாத்தி ஒரே ஊரு. இப்ப நம்ம இங்க ஒரு டைம் இருக்கு, மதுரையில போனா 1/4 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும், கோயம்புத்தூர்ல வேற வித்தியாசம் இருக்கும், ஒரு இடத்துல கூடும் ஒரு இடத்துல குறையும். என்ன மாற்றங்கள், என்ன மாற்றங்கள். அப்போ ஒரு இடத்துல தொழுக பாங்கு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல காமத்து சொல்றாங்க, வேறொரு இடத்துல பாங்கு, வேறொரு இடத்துல இகாமத்து, தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்லான தொழுகைகள் ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து தொழுகை நடக்குது, அது எல்லாத்திலையும் மூமி ஓதிக்கிட்டு இருக்காங்க. முன்பின் சுன்னத்துகள், எத்தனை இறைநேசர்கள் நல்லடியார்கள் எவ்வளவோ நீண்ட இபாதத் செய்யறாங்க, இரவு நேரத்தில் இபாதத் செய்யறாங்க, லுஹா தொழுகிறாங்க, அபாபின் தொழுகிறாங்க, இஷ்ராக் தொழுகிறாங்க, மற்ற சலாத்துல ஹாஜத் தொழுகிறாங்க, சலாத்து தௌபா தொழுகிறாங்க. 24 மணி நேரம் எங்கள் நபி கூறப்படாத வினாடியே இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என் நபியை அழிக்க நினைக்கின்றீர்கள், ஃபஇன்னா முப்ரிமூன், நாமும் முடிவு செய்து விட்டோம். அந்த நபியின் புகழுக்கு எல்லையே இல்லை, அந்த நபியின் புகழுக்கு முடிவே இல்லை. அல்லாஹ் அக்பர். என்ன ஆச்சரியம்! இதை இன்னைக்கு உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது, உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நமக்காக நம் மீது செய்யப்படுகிறது, நிகழ்த்தப்படுகிறது. முஸ்லிம்கள் மீது மட்டும் நிகழ்த்தப்படுகின்ற சூழ்ச்சிகள் இந்த உலகத்தில் வேறு சமுதாயத்தின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்குமானால் என்னைக்கே ஒன்று மார்க் ஓடி போயிருப்பாங்க. அப்பா எங்களை ஆள விடுங்கப்பா, எங்களுக்காவது கொள்கையாவது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, எங்களை வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றும் இந்த சமுதாயம் சாகடிக்க நினைப்பவர்களை வாளால், கத்திகளால், துப்பாக்கியால் சுட நினைத்தால் கூட எங்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்களே தவிர ஈமான்ல நோ காம்ப்ரமைஸ். அதுல அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் முடிவு செய்கின்றார்களா, நாமும் முடிவு செய்வோம். அவங்க இந்த தீனை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த தீன் வளர்ந்தே தீரும். முஸ்லிம்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்களுடைய ஈமானை பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவருடைய உயிரை வேண்டுமானால் கூட பறிக்கலாம், இவங்களுடைய ஈமானை பறிக்க முடியாது. அவ்வளவு வெரி ஸ்ட்ராங், அவ்வளவு வலுவான, அவ்வளவு ஆற்றல் நிறைந்த பலமிக்க ஈமான் இவர்களுக்கு வழங்கப்படும். இவைகள் அனைத்தையும் சேர்த்து தான் அம் அப்ரமு அம்ரன் ஃபஇன்னா முப்ரிமூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான்,
அம் யஹ்சபூன் அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா யாருக்கும் தெரியாது, உள்ளுக்குள்ள சூழ்ச்சி செய்யலாம், திட்டமிடலாம். அல்லது ஒரு 5 பேர் 4 பேர் உட்கார்ந்து கதவையெல்லாம் பூட்டிட்டு யாருக்குமே தெரியாம எந்த கேமராவிலையும் படாம தீய ஆலோசனைகள் செய்யலாம் என்று இவர்கள் நினைக்கின்றார்களா? அவர்களது ரகசியத்தையும் அவர்களது அதாவது யாருக்கும் தெரியாமல் பேசுகின்ற அந்த அமைதியான பேச்சையும் அல்லாஹ் கேட்க மாட்டான், நாம் கேட்கவில்லை என்று அவர்கள் கருதுகின்றார்களா? சிர் அப்படிங்கிறது மனசுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், உள்ள வச்சிருக்கிற விஷயம். நஜ்வா அப்படிங்கிறது சத்தம் இல்லாமல் குசுகுசுன்னு ரகசியமா பேசுற விஷயத்துக்கு நஜ்வா. ஒன்று பகிரங்கமா ஒன்று மனசுல வச்சிருக்கிறது. நான் மனசுல வச்சுக்க உங்களுக்கு என்ன தெரியும், யாருக்கும் தெரியாது. இன்னொன்று மனசுல வச்சிருக்கல, கூப்பிட்டு மெதுவா காதுக்களை சொன்னேன், நான் இப்ப சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் நஜ்வா. யாருக்கும் தெரியாமல் பேசுகின்ற பேச்சு, வேற யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க உள்ள வச்சிருக்கதும் அவனுக்கு தெரியும், நீங்க யாருக்குமே தெரியாம 2 பேர் 3 பேர் பேசுறோம், ஒரு பேசுறோம்னு வைங்க, அதுவும் ரப்புக்கு தெரியும். சத்தத்தை பத்தி சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் எதை யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று பேசுகின்றீர்களோ அதுவும் நமக்கு தெரியும். நாம் அவருடைய ரகசியத்தையும் அவர்களுடைய அந்த மறைமுகமான அந்த பேச்சையும் நாம் கேட்கவில்லை என்று அவர்கள் கருதுகின்றார்களா? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பலா, அப்படி கருத வேண்டாம், அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நாம் அனைத்தையும் அணுவணுவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனாலதான் அல்லாஹ் வசனத்தில் சொல்வான், அலம் தஅலம் அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமியில் அதில் உண்டான அனைத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்பது அவருக்கு தெரியாதா? சொல்லிட்டு யார சொல்லலாம், அல்லாஹ் எல்லாத்தையும் தெரியுமா? தெரியாது. மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். 3 பேர் சேர்ந்து ரகசியமாக பேசினால் அங்கே 4வதாக ரப் இருக்கிறான். வலா ஹம்சத்தின் இல்லா ஹுவ சாதிசுஹும். 5 பேர் உட்கார்ந்து அப்படியே குசுகுசுன்னு பேசினா 6வதாக ரப் இருக்கிறான். சரி, 3 பேர் பேசினா 4வது ரப்பு, 5 பேர் பேசினா 6வது ரப்பு. அப்ப அதோட அல்லாஹ் முடிச்சுட்டான். அப்ப 7 பேர் பேசினா இல்லையோ? சில பேர் ரொம்ப அடிமுட்டாள்தனமா யோசிக்கிற சில பேர் இருப்பான். அதனால அல்லாஹ் சொன்னா, வலா அத்னா மின் தாலிக வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும். குறைவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். அது ஒரு ஆள் தனியாக அவன் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி, 2 பேர் உட்காந்து பேசினாலும் சரி, 100 பேர் சேர்ந்து ரகசிய கூட்டம் போட்டாலும் சரி, 101வது நபர் அல்லாஹ். இன்னும் புரிகிறதுக்கான 101வது நபர் இருக்கும், அவன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து தான் இந்த 100 பேர், 1 + 100. அல்லாஹ் அதெல்லாம் புரிய நமக்கு விளங்குறதுக்காக சொல்றான். நீங்க 3 பேர் இருந்தா 4வது ரப்பு இருக்கிறாங்க. ஆனா 1 + 3 தான் ஃபர்ஸ்ட் ரப்பு, அப்புறம் தான் நம்ம 3 பேர். நமக்கு விளங்குறதுக்காக அல்லாஹ் சொல்றான், நீங்க 3 பேர் நினைக்காதீங்க, 4 பேர் அல்லாவும் கூட இருக்கிறான். நீங்க 5 பேர் மட்டும் நினைக்காதீங்க, 6வதா அல்லாஹ் இருக்கிறான். புரிஞ்சுக்கங்க. அப்ப எந்த ஒரு ரகசியமும் நமக்குத்தான் ரகசியம் வெளிப்படையானது, அது இதுங்கிறதுலாம் ரப்பை பொறுத்தவரை எல்லாம் அவனுக்கு சமம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், எல்லாம் உங்களை பத்தி நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும், தெரியாதுன்னு ஒன்று நினைக்காதீங்க. அது மட்டுமல்ல, பலா ஒரு சுலுனால் அதைஹிம் யக்துபூன். பலா தெரியும். அப்ப நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், நீங்க அப்படி ஒன்று நினைச்சிட முடியாது. அது மட்டுமல்ல, நம்முடைய ரசூல்மார்களான மலக்குமார்களும் அதை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது அடிஷ்னல். அல்லாஹ் எத்தனை ரெக்கார்டை வச்சிருக்கான். ஏன்னா சில பேர் இல்லவே இல்லைன்றான். எது வரைக்கும்? ஆதாரம் இருக்குன்னு காமிக்காதது வரைக்கும் மறுத்து பார்த்தா முடிவுக்கு வந்துடும். நான் போகவே இல்லை சார், நான் இங்கே போனேன், நான் போகவே கிடையாது, நான் இல்லை, வேற யாரோ. கடைசியில் ஒரு வீடியோவை காமிச்சா கம்முண்டாயிரும். அப்போ எதுதான் கட்டத்தில் யூஸ் ஆகுது? அந்த ஆதாரம். அல்லாஹ் அதனால மலக்குமார்கள் என்னும் ஆதாரத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கேன். மலக்குமார்கள் வச்சு பதிவு செய்யறான். மலக்குமார்கள் மட்டும் வச்சு பதிவு செய்யல, இந்த பாடியிலேயே இம்பில்ட்டா அல்லாஹ் பதிவு செய்ய வைக்கிறான். உடலுடன் ஒவ்வொரு உறுப்புகளும் பதிவு செய்கிறது. சூரா யாசீன்ல படிக்கிறோமா இல்லையா? அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இன்று அவருடைய வாய்களுக்கு நாம் சீரிட்டு விடுவோம், அவருடைய கைகள் கரங்கள் பேசியதெல்லாம் சொல்லும். நாளை இன்னொரு வசனத்துல சொல்லும், உடலுடைய உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்ஸினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். எல்லாம் பேசும். ஒரு கட்டத்தை நம்ம கேட்போம், வகாலு லி ஜுலூதிஹிம் லிமா ஷஹித்தும் அலைனா.
ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க? அது உனக்கு சுகத்துக்காகத்தானே சாப்பிட்டேன், உனக்கு சுகத்துக்காகத்தானே பார்த்தேன், நீ ஹராம பார்த்தேன்னு சொல்ற, ஏன் இப்படி எங்களுக்கு எதிராக சாட்சியம் அளிக்கின்றீர்கள்? வகாலு ஜுலுதி லிம ஷஹித்தும் அலைனா, எப்படி எமக்கு எதிராக சாட்சி சொல்ல உங்களுக்கு மனம் வந்தது? அப்ப அவைகள் அனைத்தும் சொல்லும், காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, உலகத்தில் ஒவ்வொரு வஸ்தையும் பேச வைத்த ரப்பு இன்று எங்களை பேச வைத்து விட்டான். ஒரு காலம் இருந்துச்சு மனிதர்களாக நீங்க மட்டும் பேசுனீங்க, ஆனா உங்களுக்கு பின்னாடி உள்ள காலத்துல மக்கள் வரும்போது டேப் ரெக்கார்டு பேச்சு, வீடியோ பேச்சு, ஆடியோ பேச்சு, என்னென்னலாம் பேசுச்சு. இப்ப நிறைய பேசுறத விட கேட்க முடியல, நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்னென்னா வருது, அதுல வர்றது கேட்கறதுக்கே டைம் எத்தல, அவ்வளவு பேச்சுகள் போய்கிட்டே இருக்கு. இது எல்லாம் யார் பேசுனது? நீங்க பேசுனது, மனிதர்கள் பேசியது. அந்த மனிதர்கள் பேசியது ரெக்கார்ட் ஆகி பதிவாகி திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லதோ கெட்டதோ அது வேறு விஷயம். அப்போ ஒரு நேரம் இருந்தது, அப்போ அவன் சொன்ன அந்த உடல் உறுப்புகள் சொல்லும், அது நம்ம உங்களை பேச வச்சறப்பு, உங்க நாவை மட்டும் பேச வச்சறப்பு எங்களை பேச வச்சுட்டான்னு சொல்லல, ஒவ்வொரு ஒன்றையும் பேச வைத்த இறைவன் எங்களை இப்பொழுது பேச வைத்து விட்டான். அன்னைக்கு எதெல்லாம் பேசல, இப்போதைக்கு நாங்க பேசணும், வேற வழியே இல்லை. ரெக்கார்டு மாதிரி தான், அதுல வச்சா இருக்கிறத சொல்லும், அதே போல எங்கள்கிட்ட வச்சா இருக்கிறது வெளிப்படும். நாங்க ஒண்ணு நினைச்சலாம் சொல்றது இல்லை, ஏற்கனவே எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு, பதிவா இருக்கு, பதிவானது தானே வரும். என்ன பதிவு இருக்கோ அது வெளியே வருகிறது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் மலக்குமார்கள் வச்சு பதிவு செய்யவும் வைக்கிறான், எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. நம்ம இதுல சூர கஹ்ஃப்ல ஒரு வசனம் வரும் அல்லவா, وَيَقُولُونَ مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. இந்த ஏடுகள் நாளை மறுமையில் நமக்கு முன்னால் காண்பிக்கப்படுகின்ற பொழுது இது என்ன வித்தியாசமான ஏடாக இருக்கிறது, ஒன்று கூட விடப்படலையே. நான் சும்மா இப்படித்தான் ஒரு மாதிரி அவர் முன்னாடி போகும்போது தலையை தூக்கினேன், ஒரு மாதிரி கண்ணை வச்சு இது பண்ணேன், யாருமே தெரியாது, இங்க பார்த்தா இதுவும் இருக்கு சொல்லுவாங்க. லா யுவாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறுசும் இருக்கு பெருசும் இருக்கு, ஒன்று கூட விடப்படலையே. இது என்ன புத்தகம்? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் சொல்றான், நாம் அவர்கள் மனதுக்கு வைத்திருப்பதையும் அவர்கள் ரகசியமாக பேசிக்கொண்டதையும் நாம் கேட்கவில்லை, கேட்க மாட்டோம் என்று கருதுகின்றார்களா? இல்லை, அப்படி இல்லை, கண்டிப்பாக கேட்போம். மேலும் நம்முடைய ரசூல்மார்கள் அதை பதிவு செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், முஷ்ரிக்குகளே நீங்க எங்கேயும் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கிறோம் நினைச்சு கூட பார்த்துறாதீங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான். இப்ப அவங்க எடுத்த இந்த தவறான கொள்கைகள், அந்த முஷ்ரிக்கர் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த இந்த தவறான கொள்கைகளுக்கு அல்லாஹ் நமக்கு புரியறதுக்காக விளக்கம் அளிக்குவதற்காக சொல்கிறான். யார சொல்லுதா, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், இன்கான லிர் ரஹ்மானி வலதுன் ஃபானா அவ்வலுல் ஆபிதீன். ஒருவேளை இறைவனுக்கு குழந்தைகள் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்றான், ஒரு குரூப் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லுது, இன்னொரு குரூப் மலக்குமார்கள், மக்காவுடைய முஷ்ரிக்கள் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கள்லாம் சொல்றாங்க. இப்படிலாம் பேச்சுகள் போய்கிட்டு இருக்கே, யார சொல்றத நீங்கள் சொல்லுங்கள், இன்கான லிர் ரஹ்மானி வலதுன், ரஹ்மானான அல்லாஹ்விற்கு குழந்தைகள் உண்டு என்று இருக்குமானால் ஃபானா அவ்வலுல் ஆபிதீன், முதலில் வணங்குபவன் நானாக இருக்கும். வாய்ப்பே இல்லை பாவா, அதுக்கு சாத்தியமே கிடையாது, அதற்கான எந்த சூழலும் இல்லை, அதற்கு என்ன தேவை இருக்கிறது? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், சுப்ஹான ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பில் அர்ஷ் அம்மா யசிஃபூன். அவன் அரிசின் அதிபதியான ரப்பு, அரிசின் அதிபதி ஆவான், வானங்களின் பூமிகளின் அதிபதி ஆவான். அவன் இவர்கள் எதையெல்லாம் வர்ணிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னா பேசிக்கிறாங்களே தப்பா, இவைகள் அனைத்தையும் விட்டு பரிசுத்தமானவன். வானங்கள் அனைத்தும் அவனுக்கு சொந்தம், பூமி அனைத்தும் அவனுக்கு சொந்தம், அவைகளுக்கு மத்தியில் உண்டான அனைத்தும் அவனுக்கு சொந்தம், எல்லாம் அவனுடைய அடிமைகளாக அவனுக்கு சொந்தமானதாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு எங்கே இருந்து குழந்தை இருக்கும்? குழந்தை இருக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அவனுக்கு பெற்றோரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அப்படிப்பட்டவன். யார் சொல்லலாம்? இப்ப நீங்க சொல்லுங்க, ஆனாலும் எல்லாரும் கேட்பான்னு சொல்ல முடியாது, பல பேருக்கு அந்த நசீப் இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யறது? ஃபதர்ஹும் யஹூது வ யலஅபு, வேற ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால நீங்க சொல்லத்தான் முடியும். அதற்கு மேலும் பிடிவாதமாக நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று ஒரு சாரார் இருப்பார்கள். விட்டுவிடுங்க, விட்டுவிடுங்க. ஃபதர்ஹும், அவர்களை விட்டுவிடுங்கள். யஹூது வ யலஅபு, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தவறான கொள்கைகள் அவர்கள் மூழ்கி போகட்டும், நாசமா போகட்டும், வேற என்ன பண்ண முடியும்? வயலாபு, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில், இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாடுகின்றார்களே, அந்த வீண் விளையாட்டுகளில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளட்டும்.
எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யுஅதுன், இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் வருகின்ற வரை அவங்க இருக்கக்கூடிய தவறான கொள்கைகளை இருந்து தொலையட்டும். என்ன பண்ண முடியும்? அவர்கள் இந்த உலகத்தை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களை மூழ்கிக்கிட்டு இருக்காங்க, போகட்டும், விடுங்க. அவர்கள் எச்சரிக்கப்பட்ட நாள், வாக்களிக்கப்பட்ட நாளை சந்திக்கின்ற வரை. வாக்களிக்கப்பட்ட நாள் எது? யௌமுல் ஆகிரா, மறுமை நாள். அங்கே அது வரைக்கும் தான் இதெல்லாம் நடக்கும், மௌத் வரைக்கும் தானே. அதுக்கு அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றோம் சொல்லிக்கொண்டே இருக்கப்படும். கேட்கல அப்படின்னா அல்லாஹ் பெருமானார் சொல்லதான் ஆறுதலுக்காக சொல்லுகிறான். இப்படிலாம் சொல்லுங்க யார சொல்லலாம். அட தெளிவா புரிஞ்சுக்கங்க, ரஹ்மானுக்கு அவனுக்கு குழந்தை இருக்க வேண்டிய தேவையே இல்லை, எத்தைய அவசியமும் இல்லை, அதற்கு சான்ஸும் இல்லை. அப்படி இருந்திருந்தா நான் அல்லவா முதலில் ஏற்றுக்கொண்டிருப்பேன். எனக்கு எத்தகைய பெருமையும் இல்லை, எனக்கென்று இதெல்லாம் கிடையாது, எனக்கு நான் என்னுடைய இஷ்டத்திற்கு நடப்பவன் கிடையாது. என் ரப்பின் விருப்பம் எதுவோ அதுதான், அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன், கண்டிப்பாக செய்வேன். இல்லையே, அது சாத்தியமும் இல்லையே. சாத்தியம் இல்லாத, தேவையே இல்லாத அபாண்டமான ஒன்றை இறைவன் விஷயத்தில் நீங்கள் ஒத்துக்கின்றீர்களா? அப்படி அபாண்டம் தான் நீங்க சொல்றதுங்கிறத புரிய வைக்கிறக்கா அல்லாஹ் சொல்றான். அவன் யாரு? நீங்க நினைக்கிற மாதிரி யாரோ அல்ல. ரப்பு சமாவாத்தி வல்லாருது, வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனுக்கு சொந்தம். சமாவாத்துக்கு அவன் தான் ரப்பு, வானங்களுக்கு அவன் தான் ரப்பு, பூமிக்கு அவன் தான் ரப்பு. வானத்தை பூமியை விட்டுருங்க, அரிசுக்கு அவன் தான் ரப்பு, அரிசுக்கு அவன் தான் ரப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது எங்கிருந்து நீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு மூளை இருந்தா பேசுவீங்களா? அவனுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்றான், திருந்தட்டும். ஒருவேளை திருந்தவில்லையானால் தொலையட்டும், விடுங்கள். யார ரசூலல்லாஹ், வாக்களிக்கப்பட்ட நாள் வருகின்ற வரை விட்டு விடுங்க. அதுக்கடுத்து இன்னும் அல்லாஹ் சொல்றான், வஹுவல்லதீ ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹ், விண்ணில் இருப்பவைகளுக்கும் அவன் தான் இறைவன், மண்ணில் உள்ளவைகளுக்கும் அவன் தான் இறைவன். யாருக்கு? எல்லாத்துக்கும் ரப்பு அவன் தான்ப்பா. வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அல்லது நீங்கள் எதை அந்த பிரம்மாண்டமிக்க வானம் என்று சொல்கின்றீர்களே, அதற்கும் ரப்பு அவன் தான். ரப்பு சமாவாத்தி வல்லார்தான். வஹுவல்லதீ ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன், வானத்திலும் விண்ணிலும் அவன் தான் இறைவன். வஃபில் அர்தி இலாஹ், மண்ணிலும் அவன் தான் இறைவன், பூமிக்கும் அவன் தான் இறைவன். வஹுவல் ஹக்கீமுல் அலீம், அவன் மிகுந்த நுட்பமுடையவன். அல் அலீம், அனைத்தும் அறிந்தவன். எதை எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு எதை தர வேண்டும் என்பதை கொடுக்கும் நுட்பம் நிறைந்தவன். அனைத்தும் அவன் அறிந்தவன். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வதபாரக்கல்லதீ லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா வஇந்தஹு இல்முஸ் ஸாஅ வஇலைஹி துர்ஜஊன். அல்லாஹ் மூமின்களுடைய ஈமானை வலுப்படுத்துறதுக்காக, அவங்களுடைய ஈமான்ல சந்தோஷத்தை ரப்பு தர்றதுக்காக வேலை சொல்கிறான். வதபாரக்கல்லதீ, அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன். தபாரக, அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன் என்ன அர்த்தம்? சொல்ற, லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், அந்த ரப்பு பரக்கத்து பொருந்தியவன். யார் தெரியுமா? வானம் பூமியின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமோ அந்த ரப்பு. வமா பைனஹுமா, இந்த வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் எவைகள் எல்லாம் இருக்கின்றதோ இவைகள் அனைத்தையும் அனைத்தின் அதிகாரம் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பு பரக்கத்து பொருந்தியவன். இங்க பரக்கத்து புரிந்தவன்டா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க தபாரக்க அப்படிங்கிறதுக்கு இந்த மக்கள் எதையெல்லாம் ரப்புடைய தகுதிக்கு ஒவ்வாத விஷயங்களை சொல்கின்றார்களோ, ரப்புடைய தகுதியை குறைக்கின்ற முறையில் எதையெல்லாம் பேசுகின்றார்களோ, இவர்கள் பேசுகின்ற அனைத்து குறைகளை விட்டும் அவன் அகன்றவன். அதான் தபாரக்க. தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் படிக்கிறோம்ல. தபாரக்கல்லாஹ் சொல்லுமா இல்லையா? ஒரு நல்ல விஷயம் தான் நடந்துட்டா அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லுங்க, தபாரக்கல்லாஹ், தபாரக்கல்லதீ. ரெண்டு ஒன்று தான். அல்லதிங்கிறது அல்லாஹ்வுடைய கருத்தில் வரக்கூடியவர். அப்போ அல்லாஹ் பரக்கத்து பெற்று விட்டான்ங்கிறதுக்கு என்ன? அல்லாஹ் உயர்வானவன் அப்படின்னு தான் அது கருத்து. அல்லாஹ் உயர்வானவன் என்றால் என்ன அர்த்தம்? மேலே இருக்கிறான் அர்த்தமா? இல்லை, அல்லாஹ் எனும் அந்த ரப்புக்கு தகுதி இல்லாத விஷயங்களை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அந்த குறைகள் அனைத்தையும் விட்டும் அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான், அல்லாஹ் இங்கே மட்டும்தான் இருப்பான்னு ஒருத்தன் சொல்றான், அல்லது அல்லாஹ் அல்லாத ஒன்றை அல்லாஹ் என சொல்கிறான். அல்லாஹ்வே மன்னிக்காத தவறு, மன்னிக்க நான் மாட்டேன் முடிவெடுத்த தவறு. ரப்பினால் எதையும் மன்னிக்க முடியுமா என்று கேட்டால் மன்னிக்க முடியும். ஆனால் அல்லாஹ் தனக்குத்தானே எடுத்துக்கொண்ட முடிவு ஷிர்க மன்னிக்கிறது இல்லை. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஏன் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை? அதாவது இன்னொரு பொருளை வணங்குறோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல, இன்னொரு பொருளை வணக்கத்திற்கு தகுதியானது என்று நினைச்சதுக்காக.
வணங்குறான் வணங்காம போறான், அது ரெண்டாவது. அல்லாஹ் அல்லாத ஒன்று அது வணங்கப்படும் தகுதியுள்ளது என்று கருதினான் அல்லவா. அல்லாவுக்கு இனம் வச்சுட்டாங்கன்னு சொன்னா ஏதோ அல்லாவுக்கு போட்டியாக ஆக்கிட்டாங்கிறதுனால கோபம் இல்ல, அது அல்ல பிரச்சனை. அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை வணங்கப்படுவதற்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாத ஒரு பொருளை, அல்லாஹ்வுடைய 1008 படைப்புகளோடு அதுவும் ஒரு படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை இவன் ரப்புடைய ஸ்டேஜுக்கு இவன் கொண்டு வர்றான்ல. ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருளை படைத்தவன் ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறான் அல்லவா, அது குற்றம். அதனாலதான் வணங்குறது கூட ரெண்டாவது. அவனுடைய அக்கீதா கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒருத்தர் முஸ்லிம் தொழுகலை, குற்றவாளி என்பது வேறு, ஈமான் இல்லாதவன் சொல்ல முடியாதுல்ல. அவன் அடக்கம் பண்ணுமா அடக்கம் பண்ண மாட்டான். கபர்ஸ்தான்ல ஒருத்தர் தொழுகவே இல்லை, கபர்ஸ்தான் இறந்துட்டாரு, ஜனாசா வந்து அடக்கம் பண்ண மாட்டோம், அடக்கம் பண்ணுவோம். நோன்பு வைக்கல, அடக்கம் பண்ணுவோம். சில தவறுகளை செஞ்சிருந்தாரு, அடக்கம் பண்ணுவோம். ஏன் அடக்கம் பண்றோம்? ஈமான் இருக்கா இல்லையா? ஈமான் இருக்குல்ல. அல்லாஹ் தான் என் ரப்புன்னு சொல்லிட்டான், மேட்ரை விடு, மீதி உள்ளது ரப்பு பார்த்துக்கிறோம். கரெக்டாக தொழுகணும், நோன்பு வைக்கணும், சக்காத், அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது, முறை அதுதான். ஒருத்தன் செய்யலை, ஆனால் இப்போ இவனுக்கு ஜனாசா தொழுகை நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஏன் ஜனாசா தொழுகை நடக்குது? அவன் மோமின். ஆனால் அவன் யாரை வணங்கலை? ரப்புக்கு வணக்கம் செலுத்தலை. ரப்புக்கு வணக்கம் செலுத்தவில்லை ஆனாலும் சரி, ரப்பனை புரிந்திருக்கிறான் அல்லவா, அது அல்லாஹ்விற்கு பிரியமானது. இவன் இன்னொன்னுக்கு வணங்குறானோ இல்லையோ, ஆனால் மஹ்லூக்கு வணங்கப்படுவதற்கு தகுதியானது என்று நினைக்கிறது இருக்கே, அதுவே பெரிய விஷயம். நீ வணங்குறது வணங்காம இருக்கிறது ரெண்டாவது. கல்லுக்கு அடிபணிதான் அடியபணியவில்லை ரெண்டாவது. மனிதனை தெய்வமாக வணங்கினான் வணங்கவில்லை ரெண்டாவது. இவர் வணங்குவதற்கு தகுதியானவர் என்று நினைத்து விட்டாலே இங்கே ஷிர்க் வந்துருச்சு. வணங்கணுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. அல்லாஹ்விற்குரிய பண்பை அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு நாம் கொடுத்தது இருக்கிறது, உள்ளத்தால் மன்னிக்க முடியாத தவறு. இவைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் உயர்வானவன், அதான் அதற்கு பொருள். மேலும் மறுமை நாளை பற்றிய, இந்த உலகம் எப்பொழுது முடிவு பெறும் என்பதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொன்னோம். எப்போ வரும் என்னெல்லாம் சொன்னாங்க, 2012 போயிருச்சுன்னு சொன்னாங்க, 22 தாண்டி போய்கிட்டு இருக்கு, இன்னும் என்னமோ சொல்லுவானுங்க இருக்கும். அது ஒரு நாள் வரும்னு நம்ம நினைச்சிருக்க கூட மாட்டோம், முடிஞ்சிடும். சொல்லலாம் சில இடத்துல சொல்லுவாங்க, ஒரு வியாபாரி வாங்கல் கொடுக்கல் ரெண்டுக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு, பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நாள் முடிஞ்சு போயிடும். பேரம் பேசிக்கிட்டு இருக்கான்னா அப்போ அவனுக்கு ஏதாவது பயம் இருக்கா? பயம் இல்லாமல் கூட இருக்கும். அவன் விற்கிறான், இவன் வாங்குறான், எனக்கு 100 ரூபாய் கொடு 80 ரூபாய் கொடுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். சரி, எந்த வினாடி எந்த நேரமாக இருக்கும் அது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு பிரபலியமான ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, பெருமாளுடைய மஜ்லிஸ் இருக்கு, ஒருத்தர் வந்தாங்க, ரொம்ப அழகான தோற்றம், ஆஜான் பாகவனா இருக்காங்க, கம்பீரமான தோற்றம், ரொம்ப டீசெண்டான நடைமுறையாத்தான் தெரியுது. அவர் ஏதோ ஒரு கிராமப்புறத்து வாசியோ ஒரு போதிய விளக்கம் இல்லாதவர் மாதிரி தெரியல, ரொம்ப தெளிவான ஆளா தெரியுது, ரொம்ப கண்ணியமான ஆளா தெரியுது. ஆனா பெருமானாரோடு ரொம்ப நெருக்கமா முழங்காலோடு முழங்கால் உரசல் மாதிரி வந்து உட்காடுறாங்க. சஹாபாக்கள் யாரும் அப்படி உட்கார மாட்டாங்க, பயப்படுவாங்க, தள்ளி இருப்பாங்க. அவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு சொன்னா யாரோ ரொம்ப நெருக்கமான நண்பரா இருந்தா தான் அது சாத்தியம். அது மாதிரி வந்து உட்காந்தாங்க, வச்சாங்க, சில கேள்விகள் கேட்டாங்க. மல் ஈமான், மல் இஸ்லாம், மல் இஹ்சான், மத்தஸா, இப்படி எல்லாம் சில கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொன்னாங்க. சும்மாவாது இருந்திருக்கணும். அதுக்கடுத்து சொல்றாங்க, நீங்க சொன்னது கரெக்டு தாங்கிறாங்க. என்னடா அவரு கேட்க வந்தாரா? விளங்காம கேட்க வந்தா கேட்டுட்டு சும்மா இருக்கணும். கேட்டு பதில் சொன்னது பின்னாடி கரெக்டா சொன்னீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா எதுக்கு கேட்கணும்? அப்படி கேட்கணும்னா இவர் யார்? அல்லாஹ்வின் திருத்தூதர். சஹாபாக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இந்த உரையாடல் தெரிகிறது. வந்தவங்க போயிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன எங்களுக்கு வித்தியாசமா தெரிஞ்சிச்சேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு உங்களுடைய தீனை கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். உங்களுக்கு சில தகவல்கள் தெரியணுங்கிறதுக்காக அவங்க கேள்வி கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்டு இந்த பதிலை வாங்கினாங்க. அதில் ஒன்று, எப்பொழுது கியாமத்து நாள் வரும்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கேட்கப்படுகின்ற நான் உங்களை விட தெரிந்தவர் அல்ல என்ற கருத்தில் சொன்னாங்க. அதுக்கு உண்டானது சொல்ல முடியாது. ஆனாலும் அதற்கான சில அடையாளங்களை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு காலம் வரும்,
கல்வி ஞானம் குறையும், அறியாமை அதிகமாகும், பெண்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக கூடும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. விபச்சாரம் அதிகமாகும். இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டு சாதாரணமாக அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். தவறுகள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரியாமல் திருட்டுத்தனமாக இருந்திருக்கும். பகிரங்கமாக நடக்கக்கூடிய அளவுக்கு பகிரங்கமாக நடக்கிறது, சாதாரணமாக நடக்கிறது, இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் யூரோப் கண்ட்ரிஸ் போன்றவைகளில் இப்படிலாம் நடக்குவாங்கலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சாதாரண ஒழுக்கமாக வளர்ந்து வந்த பிள்ளைகள், அது எல்லா சமயத்தை சார்ந்த நம்முடைய இந்தியாவுடைய பிள்ளைகள் கூட ஒரு ஆணும் பெண்ணும் படிக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் எப்படி 2 பசங்க சேர்ந்து ரூமில் அந்த வாடகைக்கான இடத்துல ஷேர் பண்ணிக்கிறோமோ, 10,000 ரூபா வாடகை, நீ 5,000 ரூபா கொடு, நான் 5,000 ரூபா கொடு, நம்ம 2 பேரும் இருப்போம், 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5,000 ரூபா கொடுத்து 20,000 ரூபா வீட பிடிச்சா இருக்குங்கிற மாதிரி இருக்கோ, இதை போன்று வீடுகளை மட்டுமல்ல லைஃபையும் ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்குவது இங்கு இந்த போன்ற நாடுகளில் கூட வந்துவிட்டது என்று சொன்னால் அது என்ன? அது ஒரு அடையாளம், சலதான் சொல்லக்கூடிய அடையாளங்களில் ஒன்று, அவ்வளவுதான். இப்ப அல்லாஹ் இங்க சொல்றான், அவன்தான் வானத்தின் தபாரக்கல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரம், அவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அதிகாரம் அவனுக்கே சொந்தம். அந்த ரப்பு உயர்ந்தவன், அவனிடத்தில் தான் அந்த மறுமை நாள் எப்பொழுது என்பதற்கான அந்த ஞானம் அவனுக்குத்தான் உண்டு. இலைஹி துர்ஜாவும், நீங்கள் அவன் பக்கமே எல்லோரும் மீட்டப்படுவீர்கள், எல்லோரும் அவன்பால் தான் நீங்கள் மீண்டு வருவீர்கள். அங்கிருந்து தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் ரப்புக்கே சொந்தம், அல்லாஹ் நம்மை படைத்தான், அவனிடத்திலேயே நாம் மீள இருக்கின்றோம் என்ற அடிப்படையான தகவலை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லிவிட்டு, இந்த ரப்பு நீங்கள் எந்த குறைகளையெல்லாம் ரப்புக்கு ஒவ்வாத தகுதி இல்லாத குறைகளையெல்லாம் நீங்கள் சொல்கின்றீர்களோ, அவனுக்கு குழந்தை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மலக்குமார்கள் அவனுடைய பொம்பளை பிள்ளைங்க, இது மாதிரி மட்டரகமான சிந்தனைகள்லாம் பேசுகின்றீர்களோ, இவைகள் அனைத்தையும் விட்டு தபாரக்க, அவன் உயர்ந்தவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இன்னும் இதை தொடர்ந்து இந்த வசனத்தினுடைய இந்த அத்தியாயத்தின் இறுதி சில வசனங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனங்களின் வழியாக இன்னும் எவைகளை நாம் படிப்பினையாக பெற வேண்டுமோ அவைகளை விளங்குவதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا ولا تهنا وأعطنا ولا تحرمنا وآثرنا ولا تؤثر علينا ولا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صدق الله العظيم.